தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி, நீ மண்ணிலிருந்து வந்திருக்கிறாய் என்பதை மறவாதே. நாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து தான் எடுக்கப்பட்டோம். திரும்பவும் இயேசு சொன்னபடி மண்ணுக்கு தான் போகணும். எப்பேற்பட்ட பிரதம மந்திரியாக இருந்தாலும் முதல் மந்திரியாக இருந்தாலும் செத்தா மண்ணில் தான் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த மண்ணு தான் அவர்களை சாப்பிடும். பொண்ணாக சாப்பிட்டாலும் வைரத்தட்டில் சாப்பிட்டாலும் கடைசியில் நம்ம உடம்பை சாப்பிட போகிறது மண்ணும் புழுவும் பூச்சியும். அந்த உடலை தான் நம்ம எவ்வளோ மேக்கப் பண்ணி எவ்வளோ கவர்ச்சியாய் பிறரை கவர்ந்து இழுக்கத்தக்க பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நீ மண்ணுக்கு போகிற, மண்ணு தான் உன்னை திங்க போகுது, கடைசியாக நரகத்துக்கு தான் போகிற, என் பேச்சை கேட்கக்கூடாதா? என்னோட நீ வான் வீட்டில் இருக்கக்கூடாதா? சிந்தித்து பார் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்க, ஆக்சிஜன் காற்றை சுவாசிக்கிறீங்க. ஆனால் வெளியே வரும்பொழுது அது பிராணவாயுவாய் கார்பன் டை ஆக்சைடாக வருது. நீங்கள் சுவாசித்தது என்ன? ஆக்சிஜன். வந்தது என்ன? கார்பன் டை ஆக்சைடு. நல்ல முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட், சிக்கன், மட்டன், ஃப்ரூட்ஸு, நல்ல நல்ல பழங்களாக பார்த்து வாங்கி சாப்பிட்றீங்க. உடம்பு தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வெளியே கழுவாய் வரும் பொழுது நாற்றமடிக்கிறார். தினந்தோறும் நல்ல உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, தினந்தோறும் நல்ல சுவாசத்தை உயிர் வாழ எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்கள் ஆத்துமா வாழ ஏன் நீங்கள் தினந்தோறும் தேவ செய்தியை கேட்கக்கூடாது? உங்கள் ஆத்துமா பரலோகம் செல்ல தினந்தோறும் ஏன் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளக்கூடாது? சிந்தித்து தான் பாருங்களேன். தேவன் உங்ககிட்ட என்ன கேட்டார்? நான் நல்ல மெய்ப்பன், நீங்கள் என் ஆடுகள் என்று சொன்னார். உங்களுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் உங்ககிட்ட எதுவுமே வாங்கலை. தன் இரத்தத்தை கொடுத்து உங்கள் பாவங்களை பொழுதாய் கழுவினார். ஆடுகள் நன்றாக மேய்க்க வேண்டும், ஆடுகள் இளைப்பாற வேண்டும், ஆடுகள் சுகமாய் சுகித்திருக்க வேண்டும் என்று மேய்ப்பன் விரும்புகிறார். நீங்கள் போகின்ற சபையிலே உங்கள் மேய்ப்பர்கள் அப்படி இருக்கிறார்களா என்று சிந்தித்து தான் பாருங்களேன். ஒருவேளை உங்கள் மேய்ப்பர் எனக்கு கொடு என்று சொன்னால் சிந்தித்து தான் பாருங்களேன். இயேசு அப்படி கேட்டாரா? இயேசுவின் சீடர்கள் அப்படி கேட்டார்களா? சிந்தித்து தான் பாருங்களேன். நீங்கள் எவ்வளவு கிளவு சேர்த்து வைக்கிறீர்களோ அவ்வளவும் அது குப்பையிலே போகிவிடும். மண்ணுக்கு போகும் பொழுது அதை பிறர் அனுபவிப்பார்கள். பிறர் அனுபவிப்பதற்காக நீங்கள் ஏன் சேர்த்து வைக்க வேண்டும்? நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று. அது எந்த மண்ணும் அழிக்க முடியாது, எந்த பூச்சியும் அழிக்க முடியாது, எந்த புழுக்களும் அழிக்க முடியாது. அதுதான் நீங்கள் செய்கிற புண்ணியம். அதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள். அதுதான் உங்கள் ஜீவ புத்தகத்திலே, ஞாபக புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தெளிவாக பாருங்கள். நீ நான் மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆண்டவர் இங்கே ஒரு காஷன் கொடுக்கிறார். நீங்களும் நானும் மண்ணாகத்தான் இருக்கிறோம். எப்பேற்பட்ட உடலை வைத்து கொண்டிருந்தாலும் அது போவது மண்ணுக்குத்தான். மண்ணுக்குத்தான் திரும்புவாய் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்டர்னான வார்னிங்கை கொடுக்கிறார்.
இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழப்போகிற கால நாட்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்களும் நானும் எப்போ பிறந்தமோ அப்போவே உங்கள் இறப்பு ஆண்டவரால் குறிக்க வைத்து கொள்ளப்பட்டது. என் இறப்பு ஆண்டவரால் குறித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க இடைப்பட்ட காலத்திலே ஏன் இத்தனை சண்டை, சச்சரவுகள், பொறாமைகள், போட்டிகள்? நான் பெரிய ஆள், நான் பெரிய ஊழியக்காரன், நான் பெரிய ஊழியக்காரி, நான் பெரிய குரு, யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் பெரிய கன்னி யாஸ்திரி, யார்கிட்டையும் பேச மாட்டேன், வெளியே போய் பிரசங்கம் பண்ண மாட்டேன், என்கிட்ட வந்தால் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், ஏசிலே இருப்பேன், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு அப்படி இல்லை. தன் காலிலே நல்ல மேய்ப்பனாய் ஒவ்வொரு ஆடுகளையும் தேடிச் சென்று குணம் கொடுத்தார். ஒவ்வொரு ஆடுகளையும் தேடிச் சென்று தன் வார்த்தையால் அவர்களை போஷித்தார். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். ஏனென்றால் அவர்கள் மண்ணுக்கு திரும்பினாலும் அவருடைய ஆத்துமா விண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்பது இயேசுவின் பிரியம். சங்கீதம் 104:29 இவ்வாறு சொல்கிறது, நீர் உமது முகத்தை மறைக்க நினைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள. ஆண்டவர் அவருடைய முகத்தை மறைக்க நினைக்கும் காலங்களிலே நீர் அவர்களின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த காலத்தின் நிறைவிலே நீங்களும் நானும் மண்ணுக்குத்தான் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பிரசங்கி 12:7 பார்க்கும் பொழுது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிலிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போவதற்கு முன்பு அவரை உன் வாலிப பருவத்திலே நினை என்று சொல்கிறது. மண்ணானது, இந்த சரீரம் மண்ணில் உருவாக்கப்பட்டது அல்லவா? இந்த மண்ணானது மண்ணுக்கு போவதற்கு முன்பாக ஆவி தந்தவரிடம் செல்லுமா? அந்த தந்தவரிடம் செல்வதற்கு முன்பாக நீங்களும் நானும் நம்முடைய தேவனை நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். என்ன அருமையான வசனங்கள் பாருங்க. இந்த வசனங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால், நீங்களும் நானும் இயேசு சென்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுவின் விருப்பம் எல்லாம் அவங்க காணிக்க அல்லங்க. 10%, 20%, 30% அதெல்லாம் அவருக்கு வேண்டவே வேண்டாங்க. அது எங்கேயாவது இயேசு அனுபவித்து பார்த்துருக்கிறீங்களா? இந்த பணங்கள் எங்கேயாவது இயேசுக்கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. பணம் இயேசுக்கிட்ட போகாதுங்க. நீங்கள் செய்கிற புண்ணியம் தாங்க இயேசுக்கிட்ட போகும். அதுதான் இயேசு சொன்னார், நான் ஆடை இன்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? நான் பசியாய் இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? நான் சிறையில் இருந்தேன், என்னை நீ காண வந்தாயா? இயேசு எப்படிங்க சிறையில் இருப்பார்? இயேசு எப்படிங்க பசியா இருப்பார்? அவர் தான் பரலோகத்தில் இருக்காரு. கடைசியில் சொல்றாரு, இந்த சிறியவரில் நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்வீர்கள். அப்படி என்றால் உங்களை விட சிறியவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், உண்ண முடியாமல் இருப்பவர்கள், ஆடை அணியாமல் இருப்பவர்கள், நோயுற்று இருப்பவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆண்டவருக்கு செய்கிறீர்கள். அதைத்தான் தேவன் சொன்னார், ஏழைகளுக்கு கொடுப்பவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் ஏழைக்கு எதை கொடுத்தாலும் அந்த கடனாய் கர்த்தருக்கு போய் சேருகிறார். கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். எனவே இந்த பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த நாளில் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள். மூச்சு ஒன்றும் கிடையாது. இருக்கிற வீடு டெம்பரரி, இருக்கிற கார் டெம்பரரி, உயிர் இருக்க வரைக்கும் தான் ஓட்ட முடியும். இருக்கிற பேங்க் பேலன்ஸ் டெம்பரரி, இருக்கிற கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் டெம்பரரி, எல்லாம் டெம்பரரி. பர்மனெண்ட்டாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த பர்மனெண்ட்டாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்களும் நானும் போகணுன்னா பர்மனெண்ட்டாக நம்ம புண்ணியம் செய்து தான் ஆகணும். பர்மனெண்ட்டாக இயேசு சொன்ன வசனங்களை படித்து தான் ஆகணும். பர்மனெண்ட்டாக இயேசு சொன்ன நல்ல காரியங்களை செய்து தான் ஆக வேண்டும். பர்மனெண்ட்டாக இயேசுவின் ஜெபத்தினையும் இயேசுவின் வார்த்தைகளையும் வாசித்து தான் ஆக வேண்டும். உயிர் வாழ தினந்தோறும் சாப்பிட்றேன் இல்லையா? அதே போல் உங்கள் ஆத்துமா வாழ தினந்தோறும் ஆண்டவருடைய வசனத்திலே ஆண்டவரோடு உரையாட வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அது சந்தோஷம். ஜெபம் சொல்றீங்க, சந்தோஷம். ஆண்டவரோடு வார்த்தையிலே உரையாடுங்கள். ஆண்டவரோடு வார்த்தையிலே உரையாடுங்கள். ஆண்டவரோடு வார்த்தையிலே ஊர்ந்து ஊர்ந்து பரலோகம் செல்லுங்கள். ஆண்டவர் கேட்பார். எத்தனையோ புத்தகத்தை படிச்சியே, என் பைபிளை நீ படிச்சியான்னு கேட்பார். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் வெளியே போன்றுவார். வெளியே போ, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவார். ஆனால் ஆண்டவர் உங்களை உள்ளே போன்னு சொல்லனா இந்த ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கேட்டுதான் ஆக வேண்டும். இயேசு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார் 30 ஆண்டு காலம். நீங்கள் உங்கள் சபைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் தாய்க்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் தந்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கணவன்மாரே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படுகிறீர்களா? மனைவிமாரே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்காய் நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வேலைக்காய் நேரம் ஒதுக்கிறீர்கள், பணம் சம்பாதிக்க நேரம் ஒதுக்கிறீர்கள், பிள்ளைகளிடம் கொஞ்சுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள், ஆண்டவரிடம் கொஞ்சுவதற்கு கெஞ்சுவதற்கு நேரம் ஒதுக்கி பாருங்கள். ஒவ்வொரு பைபிள் வசனத்தை தியானித்து பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரசங்கி 12:4 சொல்றது, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நீங்கள் செய்கிறது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. God bless you all.